Hi guys, welcome to CG Tech. It's me Kane here. In this video, நம்ம Intel vs AMD and Nvidia vs AMD graphic card இதோட பெஞ்ச்மார்க் தான் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பெஞ்ச்மார்க் வந்து கேமர்ஸ்க்காக கிடையாது. நீங்க VFX ஃபீல்ட்ல இருக்கீங்க, அப்படினா 3D ஆர்டிஸ்டா இருக்கீங்க, 3D லைட்டிங் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்த கரியருக்குள்ள வர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படினா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நாங்க ரெண்டு PCல வித்தியாசமான அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்லயே முக்கியமான ஃபங்க்ஷனை ரன் பண்ணி எந்த CPU பெஸ்டா இருக்கு அப்படி சொல்லி பெஞ்ச்மார்க் பண்ண போறோம். இந்த கம்பேரிசனுக்காக நாங்க Intel இருந்து i5 10400 and RTX 3050 அது மட்டும் 16GB RAM இருக்கிற ஒரு PC எடுத்துட்டோம். இந்த பார்ட்ஸோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா 41,000 தான். அண்ட் அது மட்டும் இல்லாம AMD சைடு RYZEN 5 5600G and RX 6650 XT அதுவும் 16GB RAM. இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா 48,500. நம்ம இதுல மதர்போர்ட் அண்ட் மத்த ஆக்சஸரீஸ்ல இன்க்ளூட் பண்ண போறதுல இதுல CPU GPU and RAM இது மூணு தச்சு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர் பண்ண போறோம். சோ Intel and AMD ல புது ஜென் ரிலீஸ் ஆயிருக்கு. எதுக்கு அதுல கம்பேர் பண்ணாம இதுல கம்பேர் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா எங்க கிட்ட இந்த ரெண்டு CPU தான் இருக்கு. சோ அதனால தான் இதை கம்பேர் பண்றோம். அண்ட் இதுல RYZEN 5 5600G Intel 10400 ஓட ரொம்ப பவர்ஃபுல். அப்படி இருந்தா எங்களுக்கு டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ல டிஃபரெண்டான ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. அந்த பெஞ்ச்மார்க்கை நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்த பெஞ்ச்மார்க் எப்படி பண்ண போறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா சினி பெஞ்ச்ல பண்ண போறதுல ஏன்னா கமான் சினி பெஞ்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டரிங் பெஞ்ச்மார்க் மட்டும் தான். பட் இருந்தாலும் நாங்க இந்த சினி பெஞ்ச்மார்க்கையும் ரன் பண்ணி பார்த்தோம். சோ இந்த ரெண்டு சிஸ்டம்ல எது பவர்ஃபுல் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா AMD ஓட சிஸ்டம் தான். சோ சினி பெஞ்ச்ல AMD வின் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க அடுத்த ரெண்டரிங் டெஸ்ட் பிளெண்டர்லயும் எடுத்தோம். பட் இது வந்து CPU ரெண்டரிங் கிடையாது, பிளெண்டர்ல இருக்க GPU ரெண்டரிங். சோ இதுல நம்ம GPU ஓட பவர் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3050 வெர்சஸ் RX 6650 இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பண்ணோம். இதுல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா RX 6650 3050 அசால்ட்டா பீட் பண்ணிடுச்சு. ஏன்னா 6650 3050 ஓட ரொம்ப பவர்ஃபுல். சோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, AMD Intel ஓட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிராஃபிக் கார்டு சைடுலயும் Nvidia கூட கம்பேர் பண்ணும்போது AMD ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஈவன் 3050 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிராஃபிக் கார்டு 5000 ரூபீஸ் தான் அதிகம். அப்படி இருந்தாலும் ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டா தான் இருக்கு 6650 XT. சோ நமக்கு இங்க ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. ரெண்டரிங்க பொறுத்த வரைக்கும் AMD தான் ரொம்ப பவர்ஃபுல் Intel அண்ட் Nvidia கூட கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம அந்த ரெண்டரிங்கோட விட போறதுல நம்ம நெக்ஸ்ட் மாடலிங் அண்ட் அடுத்தது டிஃபரண்ட் சாஃப்ட்வேர்ல ரெண்டர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம டெக்ஸ்சரிங், பேக்கிங் அண்ட் எந்த CPU எந்த சாஃப்ட்வேருக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். சோ நம்ம as usual எப்பவுமே பிளெண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளெண்டர்ல மாடலிங் பண்ணலாம். நம்ம பிளெண்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சிம்பிள் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சப்டிவைட் பண்ண போறோம். சோ எதுக்காக சப்டிவைட் பண்ணனும், சப்டிவிஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் சப்டிவைட் பண்ணும்போது அதோட பாலி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால CPU and RAM அதிகமா யூஸ் பண்ண போறோம். நம்மளோட RAM வந்து 16GB தான். சோ 16GB க்கு எந்த அளவுக்கு பாலி கவுண்ட் போக முடியுது ரெண்டு சிஸ்டமால அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இத நாங்க 6 தடவை சப்டிவைட் பண்ணோம். இந்த மாதிரி 6 தடவை சப்டிவைட் பண்றது மூலமா இந்த ஆப்ஜெக்ட்டோட பாலி கவுண்ட் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ரீச் பண்ணிச்சு. இது பார்க்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்பியர் மாதிரி தான் தெரியும். ஆனா GTA 5 கேம்ல யூஸ் பண்ண பாலிகான்ஸோட இந்த ஸ்பியர்ல அதிகமான பாலிகான்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஸ்பியர் எக்ஸ்போர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 GB கிட்ட வரும். அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு ஸ்பியரா மாறிடுச்சு இப்போ சப்டிவைட் பண்ணது மூலமா. சோ இந்த மாதிரி நாங்க ரெண்டு சிஸ்டம்லயும் சப்டிவிஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஆனா Intel கூட கம்பேர் பண்ணும்போது AMD ஒரு சப்டிவிஷன் அதிகமாவே பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சீக்கிரமாவே பண்ணுச்சு Intel கூட கம்பேர் பண்ணும்போது. Intel இந்த ஃபைனல் சப்டிவிஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 ல இருந்து 4 நிமிஷம் ஆச்சு. அதுல எக்கச்சக்கமான தடவை பிளெண்டர் பயங்கரமா ஹேங் ஆச்சு. பட் AMD அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுச்சு. சோ இந்த பாலிகான் ஹேண்டிலிங்ல AMD நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் அடுத்து இந்த பாலிகான் நம்ம எடிட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாலிகான் எடிட் பண்ண போகும்போது as usual AMD ரொம்ப ஃபாஸ்டா எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. பட் Intel அப்படி கிடையாது. நம்ம எடிட் மோட் போறதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா Intelோட கிளாக் ஸ்பீட் AMD கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ. அதனால தான் AMD ஓட ஸ்பீட் இதுல சம் அட்வான்டேஜா இருக்கு AMD க்கு. சோ இந்த பாலிகான் எடிட்டிங்லயும் AMD தான் வின் பண்ணிருக்கு. அண்ட் அடுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் பண்ணலாம். சோ இந்த ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் பண்றது சாதாரண காரியம் இல்ல. ஏன்னா இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாலிகான்ஸ் இருக்கு. சோ இது டூப்ளிகேட் பண்றது அவ்வளவு ஒரு டஃப்பான விஷயம் ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்கும். சோ நாங்க இத ஒரு தடவை டூப்ளிகேட் பண்ணல, கிட்டத்தட்ட 6 தடவை டூப்ளிகேட் பண்ணோம். சோ என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஃபைனலா டூப்ளிகேட் பண்றப்போ Intel சிஸ்டம்ல பிளெண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. Intelலால அதை ஹேண்டில் பண்ண முடியல. பட் AMD அந்த கம்ப்ளீட் டூப்ளிகேட் ப்ராசஸிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஹேங் ஆச்சு. சோ பிளெண்டர் பாலிகான் எடிட்டிங்ல AMD தான் வின்னர். ஏன்னா AMD ஓட ட்ரூ பவர் எடிட்டிங் அப்போ பயங்கரமா யூஸ் ஆகுது. அதனால தான் AMD இதுல Intel தும்சம் பண்ணிடுச்சு. அண்ட் அடுத்ததா இதே டெஸ்ட் நாங்க மாயால பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை சப்டிவைட் பண்றது அண்ட் அதை எடிட் பண்றது இதுல எந்த CPU வின் பண்ணி சொல்லிட்டு AMD தான். கமான் AMD வந்து பவர்ஃபுல் Intel கூட கம்பேர் பண்ணும்போது இதுல. அண்ட் அடுத்து இதே ப்ராசஸ் ZBrushலயும் பண்ணோம். சோ ZBrushலயும் சப்டிவைட் பண்ணிட்டே இருந்தோம். கமான் ZBrush மாதிரி ஹை பாலிகான்ஸ் எந்த ஒரு சாஃப்ட்வேர்லயும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால எங்களால ரெண்டு PCலயுமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம 50 மில்லியன் பாலிகான்ஸ் ஹிட் பண்ண முடிஞ்சு. பட் இதுக்கு அப்புறமா தான் முக்கியமான விஷயமே இருக்கு. நாங்க இந்த பாலிகான்ஸ் அப்படியே டூப்ளிகேட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 தடவை டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா Intelலால சுத்தமா அதை ஹேண்டில் பண்ண முடியல. பட் AMD ஈஸியா அதை 7வது தடவை டூப்ளிகேட் பண்ணிடுச்சு. அடுத்து ZBrushல டெசிமேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணோம். ZBrushல இந்த டெசிமேஷனும் ஒரு என்ன சொல்றது பவர் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்போ CPU, RAM அண்ட் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டு PCலயும் டெசிமேஷன் ப்ராசஸ் ரன் பண்ணப்போ AMD செம்ம ஃபாஸ்டா இருந்துச்சு Intel கூட கம்பேர் பண்ணும்போது. Intelல இந்த டெசிமேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல AMDல இந்த டெசிமேஷன் ப்ராசஸ் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்டேபிள் கூட. ஏன்னா Intel நிறைய தடவை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பட் AMD அப்படி ஆகல. எந்த ஒரு லாகுமே இல்லாம இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிடுச்சு. சோ நீங்க ஒரு 3D ஆர்டிஸ்டோ இல்ல ஸ்கல்ப்டரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பவர்ஃபுல் AMD CPU பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மாடலிங் ப்ராசஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட CPU பவர் அண்ட் அது மட்டும் இல்லாம RAM தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து நம்ம ரெண்டரிங் வருவோம். எதுக்காக ரெண்டரிங் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டர் பண்ணும்போது தான் ஒரு CPU அதோட பீக்கை ரீச் பண்ணும். ஏன்னா அப்போ எக்கச்சக்கமான கால்குலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த CPU. அதனால ஒரு CPU ஃபுல் பொட்டன்ஷியல் அதோட ரெண்டர் ரிசல்ட்ஸ்ல தான் தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய சினி பெஞ்ச் ரெண்டர்லாம் பார்த்துருப்போம்.
பண்ணிருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன்லயும் டிஃபரெண்ட் ரெண்டரிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் சைக்கிள்ஸ் ரெண்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ்ல இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது AMD ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் அடுத்து சைக்கிள்ஸ் ரெண்டர்லயே இப்போ நம்ம GPU ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். இந்த கிராஃபிக் கார்டு ரெண்டர்லயும் AMD Nvidia கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. AMD கூட கம்பேர் பண்ணும்போது Nvidia 1.5 to 2 seconds தான் ஸ்லோவா இருக்கு. பட் இதுவே லாங் டேர்ம்ல செம்ம அதிகமா இருக்கும். ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஃப்ரேமுக்கு பதிலா 1000 ஃப்ரேம் இருக்கிற ஒரு அனிமேஷன் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 செகண்ட் 200 செகண்டா மாறும். அப்பதான் AMD யோட பவர் நமக்கு ஃபுல்லா தெரிய வரும். சோ AMD யோட 6650 XT Nvidia 3050 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா பிளெண்டர்ல எந்த ரெண்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட CPU இல்லனா GPU எந்த அளவுக்கு பவரோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ரெண்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பிளெண்டர் வந்து எந்த ஒரு ஹார்ட்வேர்க்காகவும் ஆப்டிமைஸ் பண்ணப்படல. அதனால நீங்க ஒரு பிளெண்டர் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பவர்ஃபுல்லான CPU இல்ல பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டோ எது இருக்கோ அதை நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம 100% நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம பிளெண்டரோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பத்தி பார்க்கலாம். பிளெண்டர்ல நீங்க Nvidia கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா Optix அப்படிங்கிற டீனாய்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது Nvidia கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த Optix அப்படிங்கிற டீனாய்சர் யூஸ் பண்ண முடியும். இந்த டீனாய்சர் மூலமா 30 செகண்ட் எடுக்கிற ஒரு ரெண்டர் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல ரெண்டர் ஆயிடும். அந்த ஒரு அட்வான்டேஜ் நீங்க பிளெண்டர் யூசரா இருந்தீங்க அப்படின்னா Nvidiaல உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்டெலோட Oidn அப்படிங்கிற டீனாய்சர் தான். அதாவது ஓப்பன் இமேஜ் டீனாய்சர். அது வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் தான், இன்டெலால டெவலப் பண்ணப்பட்டது. இந்த டீனாய்சர் எந்த CPU இருந்தாலும் ஒர்க் ஆகும். உங்ககிட்ட AMD CPU இருந்தாலும் சரி, AMD கிராஃபிக் கார்டு இருந்தாலும் சரி, இந்த டீனாய்சர் ஒர்க் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்டெலோட Oidn அப்படிங்கிற டீனாய்சர் Optix டீனாய்சருக்கு ஈக்குவலான ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராகவே கொடுக்கும். அதனால பிளெண்டர் யூசர்லாம் Optixக்காக Nvidia கிராஃபிக் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. உங்களுக்கு பவர் முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எது பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரோ அதை நோக்கி போலாம். அண்ட் அடுத்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Marmoset. இப்போ இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இந்த Marmoset யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கேம் இன்ஜினுக்குள்ள போய் ரெண்டர் பண்ற ரிசல்ட்ஸ் இந்த Marmosetஆல ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த Marmosetல RTX வந்து சப்போர்ட் ஆகும். சோ இந்த Marmosetல நாங்க எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்க ரா ஷேடர் இருக்கிற ஃபைல்ஸ் டெஸ்ட் பண்ணோம். இந்த ரா ஷேடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு டெக்ஸ்சருமே இல்லாம வெறும் ஷேடர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் தான் இது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த ஒரு டெக்ஸ்சருமே இருக்காது. அதனால சீக்கிரமா ரெண்டர் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல கிளாஸ் மெட்டீரியல், வாட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கன்சியூம் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கு. நாங்க இதுல என்ன பண்ணோம்னா RTX ஆன் பண்ணி RTX ஓட சாம்பிள்ஸ் 6 மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டர் டெஸ்ட் எடுத்தோம். இதுல யாரு வின் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா AMD தான். ஏன்னா AMDல ஆக்சலரேஷன் கோர்ஸ் இருக்கு. Nvidiaல எப்படி RTX கோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி AMDலயும் ஆக்சலரேஷன் கோர்ஸ் இருக்கு. சோ AMD கார்ட்ஸாலயும் ரே ட்ரேசிங் பண்ண முடியும். அதனால ரே ட்ரேசிங் வைஸா பார்க்கும்போதும் AMD Nvidia கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த ரெண்டரிங் டெஸ்ட்ல AMD வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல நாங்க அடுத்து இன்னொரு டெஸ்டும் பண்ணோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்சரிங் டெஸ்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்ல மொத்தமா 4 ஷேடர் இருக்கு. இந்த 4 ஷேடர்லயுமே 4K டெக்ஸ்சர் இமேஜஸ் இருக்கும். நம்மள கேம் விளையாடும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் தான் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்சர் ஃபைலை ப்ராசஸ் பண்றது ஒரு பெரிய வேலை தான். அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேம்ஸ் அண்ட் VFXல சம்டைம்ஸ் மாடலோட சைஸ் கூட கம்மியா தான் இருக்கும். ஆனா டெக்ஸ்சரோட சைஸ் பயங்கர அதிகமா இருக்கும். ஏன்னா டெக்ஸ்சர்ல அதிகமா டீடைல் வேணும் அப்படிங்கிறதுக்காக 4K 8K 16K அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்சரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதனால இந்த டெக்ஸ்சர் ப்ராசஸிங்கும் கிராஃபிக் கார்டு கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி 4 4K டெக்ஸ்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை Marmosetல RTX ஆன் பண்ணி ரெண்டுத்துக்குமே சேம் சாம்பிள்ஸ் வச்சு நாங்க ரெண்டர் பண்ணோம். பட் இதுல ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Nvidia AMD கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா ரெண்டர் ஆயிடுச்சு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சில சாஃப்ட்வேர் சில ஹார்ட்வேர்க்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் Nvidiaவும் Marmosetல டெக்ஸ்சர் ப்ராசஸிங்காக நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஈவன் Nvidiaவோட Omniverse இருக்கு இல்லையா, அந்த Omniverseம் இந்த மாதிரி 8K டெக்ஸ்சர்ஸ் அண்ட் 16K டெக்ஸ்சர்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா Nvidia ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கிராஃபிக் கார்டை இந்த டெக்ஸ்சர் ப்ராசஸிங்காக பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஃபைனலா இந்த டெக்ஸ்சர் ரெண்டரிங்ல எது ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, Nvidiaவோட 3050 தான். AMDயோட 6650 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அடுத்து நாங்க மாயால ரெண்டரிங் டெஸ்ட் பண்ணோம். அண்ட் மாயா யூசர் நிறைய பேருக்கு தெரியும், ஆட்டோடெஸ்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெல் அண்ட் Nvidia இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டர் ரிசல்ட்ஸ்ல நீங்க பாப்பீங்க. இந்த ரெண்டர் டெஸ்ட்டுக்கு இதுவும் ரா ஷேடர்ஸ் தான். பட் எக்கச்சக்கமான டிஃபரெண்ட் ஷேடர்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான ப்ரிவியூ ரெண்டர் Arnold யூஸ் பண்ணி பண்ணோம். இந்த ரெண்டர் ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது இன்டெல் அண்ட் AMD ரெண்டுமே சேமா தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த Arnold அப்படிங்கிற ரெண்டர் இன்ஜின் இன்டெலுக்கு பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்போ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வர அவங்க AMDக்கும் பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் அடுத்து இந்த Arnoldல நாங்க GPU டெஸ்ட் ஒன்று பண்ணோம். Nvidiaவோட 3050 யூஸ் பண்ணி Arnoldல GPU ரெண்டரிங் ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சு. பட் AMDல அப்படி கிடையாது. ஏன்னா AMDயோட 6650 XT GPU ரெண்டரிங்க்கு சப்போர்ட்டே ஆகல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Autodesk இன்டெல் அண்ட் Nvidia கார்ட்ஸ்க்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் அந்த சேம் சப்போர்ட் அவங்க இன்னும் AMD கார்ட்ஸ் அண்ட் GPUக்கு வந்து கொடுக்கல. அதனால தான் நம்மளால GPU ரெண்டரிங் AMD சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியல. சோ இந்த ரெண்டர் இன்ஜின் இன்டெலுக்கு பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டதால தான் AMDயால அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை இந்த ரெண்டர் இன்ஜின்ல யூஸ் பண்ண முடியல. அண்ட் கூடி சீக்கிரமா Arnold AMDக்காக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான ரெண்டர் இன்ஜின்ஸும் இன்டெல் அண்ட் Nvidiaக்கு பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் மூலமா எல்லா ரெண்டர் இன்ஜினும் AMDயும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா AMD இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல் ஆகிட்டே வருது. அண்ட் அடுத்து நம்ம சில சிமுலேஷன் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க கிளாஸ் சிமுலேஷன் பண்ணோம். இதுல இன்டெல் அண்ட் AMD வந்து சேமா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் கால்குலேஷன் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல. அடுத்து நாங்க ஃப்ளூயிட் டெஸ்ட் பண்ணோம். இதுல தான் AMDயோட உண்மையான பவர் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க இந்த ஃப்ளூயிட் டெஸ்ட்ல கம்மியான வாக்சல் சைஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது AMD அண்ட் இன்டெல் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சு. பட் வாக்சல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண அதாவது அந்த ஃப்ளூயிடோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண AMD அதோட ஃபுல் பவரை காமிச்சிச்சு. ஸோ இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது AMD 20 FPS ஃபாஸ்டா இருந்துச்சு.
இது நீங்க வெறும் 20 FPS தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இது வந்து வெறும் 100 ஃப்ரேமை கால்குலேட் பண்றதுக்கு மட்டும் தான். ஸோ 100 ஃப்ரேமை கால்குலேட் பண்றதுக்கே AMD இன்டெலோட 20 ஃப்ரேம்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 1000 ஃப்ரேம்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 200 ஃப்ரேம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால AMDயோட பவர் இங்க பயங்கரமா யூஸ் ஆகுது சிமுலேஷன்ஸ்ல. ஸோ நம்ம மாடலிங், ரெண்டரிங், சிமுலேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்து டெக்ஸ்சரிங் மட்டும் தான். ஸோ டெக்ஸ்சரிங்காக நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான். ஏன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் அண்ட் மூவிஸ்ல சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஈவன் மாரி அண்ட் 3D கோட் இருக்கலாம். எங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது நாங்க அந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் கண்டிப்பா பெஞ்ச் மார்க் பண்றோம். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது வந்து சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான். அதனால தான் இதை நாங்க பெஞ்ச் மார்க் பண்றோம். ஸோ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் லான்ச் பண்ணும்போது Nvidiaல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, நார்மலா லான்ச் ஆயிடுச்சு. பட் AMDல TDR எரர் காமிச்சிச்சு. இந்த வார்னிங் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் Nvidiaவோட 1650 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்பவும் காமிச்சிச்சு. பட் Nvidiaவோட இந்த லோ ரெண்ட் மாடலான 3050ல எந்த ஒரு எரருமே காமிக்கல. பட் AMDயோட 6650ல இந்த எரர் மறுபடியும் வந்துச்சு. இந்த எரரை நீங்க ரெஜிஸ்ட்ரியில எடிட் பண்றது மூலமா கிளியர் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான். பர்மனண்டா இந்த எரர் வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ற கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தா மட்டும் தான் இந்த எரர் வந்து கம்ப்ளீட்டா போகும். அதனால தான் இந்த 3050 கார்டுக்கு எந்த ஒரு எரருமே இந்த சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் காமிக்கல. சோ என்னதான் அந்த எரர் AMDல இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணோம். இது வந்து பார்க்கிறதுக்கு நார்மலா தான் இருக்கும். பட் நாங்க இதை என்ன பண்ண போறோம்னா ஹை ரெசல்யூஷன்ல வச்சு டெக்ஸ்சரை பேக் பண்ண போறோம். இந்த பேக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு டைம் கன்சூமிங் அண்ட் ரொம்ப பவர் கன்சூமிங் ப்ராசஸ். இந்த மாதிரி மேப்ஸை பேக் பண்றதுக்கு உங்களோட கிராஃபிக் கார்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நாங்க சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்ல இந்த டெஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி 13 ஹை ரெசல்யூஷன் டெக்ஸ்சர்ஸை பேக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா AMDயோட சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் சாஃப்ட்வேர் AMDக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்படல. பட் இதுவே Nvidiaவோட 3050ல எல்லா டெக்ஸ்சருமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம பேக் ஆச்சு. சோ நீங்க ஒரு டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க Nvidia தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா AMDயோட 6650 XT ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டருக்காக இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணப்படல. பட் Nvidiaவோட ஒரு லோ எண்ட் RTX கார்டு மூலமா உங்களால ஈஸியா அந்த சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் யூஸ் பண்ண முடியும், எந்த ஒரு TDR இஷ்யூ இல்லாம. அதனால தான் நீங்க ஒரு டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா Nvidia ப்ரிஃபர் பண்ணுங்க. சோ இதோட நம்ம மாடலிங், டெக்ஸ்சரிங், ரெண்டரிங் அண்ட் சிமுலேஷன் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். சோ இவ்வளவு தான் நாங்க பண்ண ரெண்டர் பெஞ்ச் மார்க். சோ இதுமா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்க பெஞ்ச் மார்க் பண்ணலாம் சொல்லி வச்சிருந்தோம். பட் அதுக்காக டைம் எங்களுக்கு இல்ல. சோ கூடிய சீக்கிரம் எந்தெந்த சாஃப்ட்வேர் எந்த CPU ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ட்வேர்ல என்ன ப்ராசஸ் CPU ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்க பெஞ்ச் மார்க் பண்ணி போட ட்ரை பண்றோம். சோ இந்த வீடியோ மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான CPU வேணும்னா உங்களோட பட்ஜெட்ல எந்த CPU பவர்ஃபுல்லோ அந்த CPU நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா Intel and AMD ரெண்டு பேருமே ஒருத்தவங்க அடிக்கடி பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு டைம் Intel CPUs பவர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஒரு டைம் AMDs வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வாங்க போகும்போது உங்களோட பட்ஜெட்ல எந்த CPU பவர்ஃபுல்லோ அந்த CPU ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க ஒரு 3D ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கல்ப்டரா இருக்கீங்க, உங்களோட வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கல்ப்டிங் மட்டும் தான் அப்படின்னா நீங்க AMD CPU சூஸ் பண்ணலாம். ஏன்னா AMDலாம் இப்போ சீப்பான பிரைஸ்க்கு பயங்கர பவர்ஃபுல்லான CPU எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவே நீங்க டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்ட், நீங்க முக்கியமா ஒர்க் பண்ண போறது சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், சப்ஸ்டன்ஸ் டிசைனர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு Nvidia தான் தேவை. ஏன்னா AMD கிராஃபிக்ஸ் கார்டுல அந்த TDR இஷ்யூ வந்திருக்கு. அதை அவங்க அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா Nvidia மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. அப்போ AMD CPU போட்டுட்டு Nvidia கிராஃபிக் கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா போடலாம். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். பட் ஆனா AMD என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா AMD CPU and AMD GPU இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா AMDயோட Pro Render தான். AMD Pro Render அப்படிங்கிற ஒரு தனி ரெண்டர் இன்ஜினை டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டர் இன்ஜினோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரெண்டர் இன்ஜின் CPU and GPU அது ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டர் பண்ணும். நாங்க இந்த ரெண்டர் இன்ஜினை பிளெண்டர்ல டெஸ்ட் பண்ணோம். அண்ட் AMD டெவலப் பண்ண இந்த ரெண்டர் இன்ஜின் Intel and Nvidia கிராஃபிக் கார்டு இருக்கிற சிஸ்டம்ல லோடே ஆகல, கடைசி வரைக்கும் லோட் ஆகல. பட் AMD சிஸ்டம்ல அது சீக்கிரமாவே லோட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாவும் ரெண்டர் ஆச்சு. பட் இந்த AMDயோட Pro Render குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு இன்னும் பீக் ரீச் பண்ணல. பட் இந்த ரெண்டர் இன்ஜின் AMDயோட CPU and AMDயோட GPU ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டர் பண்ணிருக்கு. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த மாதிரி CPU and GPU இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு ரெண்டர் இன்ஜின் ரெண்டர் பண்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா நிறைய ரெண்டர் இன்ஜின்ல ஒன்னு நீங்க CPU யூஸ் பண்ண முடியும் அப்படினா GPU யூஸ் பண்ண முடியும், ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த Pro Renderல ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ண முடியும். சோ GPU ஓட பவர் அண்ட் CPU ஓட பவர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால AMD இதுல ஒரு பயங்கர அச்சீவ்மென்ட் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் இது Intel and Nvidia சிஸ்டம்ல இருந்து ஒர்க்கே ஆகல இந்த ரெண்டர் இன்ஜின். அண்ட் அடுத்து பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ஸ் அண்ட் EV ரெண்டுமே AMD தான் செம பவர்ஃபுல். சோ AMD ஓட பவர் அதிகமா இருக்கிறதால அது சீக்கிரமா ரெண்டர் ஆகுது. அண்ட் அடுத்து நீங்க மாயாவில் மற்ற ரெண்டர் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம மாயால Arnold யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து Intelக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம Marmosetல Nvidia கிராஃபிக் கார்டு டெக்ஸ்சரை நல்லாவே ஹேண்டில் பண்ணுது AMD கூட கம்பேர் பண்ணும்போது. எப்படி நீங்க AMD யூஸ் பண்ணா அந்த Pro Render அந்த அது மட்டும் இல்லாம AMDயோட ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி Nvidiaல Optix இருக்கு அண்ட் Nvidiaயோட Omniverse இருக்கு. இந்த Omniverse மூலமா நீங்க ரியல் டைம் ரே ட்ரேசிங் அண்ட் பாத் ட்ரேசிங் ரெண்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதே சமயத்துல Intel கமான் அவங்க ஓப்பன் டீனாய்ஸரை விட்டு ஒரு பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்க Nvidiaயோட Optixக்கு. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியும் அவங்களுக்கு ஏத்த அச்சீவ்மென்ட் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. கடைசியில உங்க கையில தான் இருக்கு. நீங்க வாங்குற CPU ல என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்க அண்ட் அதை எந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறீங்க பிரைமரியா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி நீங்க தான் வாங்கணும். சோ அதனால ஜஸ்ட் சினிபெஞ்ச் அண்ட் நார்மலா பிரீமியர்ல 4K ரெண்டர் ஆகுது இதை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காதீங்க. நீங்க அதிகமா அந்த அப்ளிகேஷன்ல என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ராசஸ் எந்த ஹார்ட்வேர்க்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் நீங்க வாங்கணும். அதனால நீங்க எந்த பர்பஸ்க்காக ஒரு சிஸ்டம் வாங்க போறீங்களோ அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட Intel and AMD யூஸ் பண்ணிருக்கீங்களா, ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. சோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான்
இதுதான் பெஞ்ச்மார்க் வீடியோ. இப்படி தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனையும் பெஞ்ச்மார்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த என்ன வீடியோ ரெடி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.